நீங்கள் சிவராத்திரி விரதம் இருக்க போகிறீங்களா? அப்போது இரவு முழுக்க நீங்கள் முழிச்சிருந்து காலையில் வரணும், அங்கேயே இடம் பிடிச்சி தூங்கணும், இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப நுணுக்கமாக பாருங்கள். ஏற்கனவே ஒரு முறை சொல்லிட்டு இருந்தேன். அதாவது அமாவாசை எல்லாத்துலேயும் சிவ வழிபாடு பண்ணணும். சிவராத்திரிங்கிறத அமாவாசைக்கு முன்னால், அமாவாசை அன்று முழுதுமே சிவனை வழிபடணும். அந்த சிவராத்திரியோட நிறுத்திடுறோம். நிறைய பேருக்கு இதுவுமே தெரியல. இது ரொம்ப ரகசியமாக தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம யாகத்துல 108 பொருட்கள் போடுறோம் பாருங்க, அது அதனோட இன்னொரு பகுதியா அபிஷேகமாகவும் பண்ணலாம். அதனாலதான் மாசி மாசத்துல இருக்கிற இரவுகள் பாத்தீங்கன்னா ஒருவித அமானுஷ்யமான பக்தியை கொடுக்கும். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம அழகன் அடியார்கள் அறக்கட்டளை நிறுவனரும் ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் பாடகருமான அழகன் அடியன் நமச்சிவாயம் அவர்களை தான் சந்திக்க போறோம். வணக்கம் ஐயா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நந்தி நாமம் நமச்சிவாய எனும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வளாரெல்லாம் வந்த பாசம் அறுக்க வளார்களே. ஸ்ரீ வராகி டிவி பக்தர்களுக்கு அன்பனின் பணிவான வணக்கங்கள். ஐயா, மாதத்துல வளர்ப்பிறை தேய்பிறைன்னு 2 பிரதோஷங்கள் வரதுண்டு. சிவபெருமானுக்கான வழிபாடுன்னு நாம சொல்றோம். அதே போல மாத சிவராத்திரியும் வரதுண்டு. ஆனா அந்த மாதிரி வருஷத்துல 12 மாதங்களும் மாத சிவராத்திரி வந்துட்டு தான் இருக்கு. அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா மாசி சிவராத்திரிக்கு மட்டும் ஏன் அப்படி ஒரு பிரபலமான பெயர் இருக்கு? உண்மை. மாசி சிவராத்திரி மாதம் மாதம் சிவராத்திரி இருக்கிறது மிக சிலருக்கு தான் தெரியும். அந்த வகையில் சிவராத்திரி அன்று அமாவாசைக்கு முன்னால் வருகின்ற சதுர்தசி திதி இரவு 12 மணிலிருந்து 12:15 வரை உள்ள சதுர்தசி திதி நாளை மாத சிவராத்திரியாகவும், மாசி மாசத்தில் வருகின்ற சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்றும் சொல்கிறோம். இதுக்கு கொஞ்சம் அறிவியல் பூர்வமாகவும் யோசிச்சு பார்த்தா, ஒரு மாதத்திலையும் ராத்திரிகள் ஒரு மாதிரி இருக்கும். அந்த பிரபஞ்சத்தோட சக்திகள் வெளிப்படுறது, பிரபஞ்சத்திலிருந்து வர கதிர்வீச்சுகள் நம்ம கிட்ட வர்றது, அந்த வகையில் மாசி சிவராத்திரியில் ஒரு சில குறிப்பிட்ட மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா அப்போ சூரியன் எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்குள்ளே வரார், சனீஸ்வரனோட ராசிக்குள்ளே வரார். அந்த இடத்த பொறுத்தும் அந்த கால சூழ்நிலைகளை பொறுத்தும் நம்மளோட வழிபாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கையோடு இணைந்தது தான். அறிவியல் பூர்வமாகவும் இயற்கையோடு இணைந்தது. அந்த வகையில் இந்த மாசியில் வர சிவராத்திரி மகா சிவராத்திரி கொண்டாடுறோம். இதில் ஒரு முக்கியமான காரணம், அந்த நாளில் பிரபஞ்சத்தோட அனைத்து விதமான சக்திகளும் அதிகமாக குவியுது மாசி சிவராத்திரியில். அந்த வகையில் அதை ஒரு விசேஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். மகா சிவராத்திரி அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இது விசேஷமான மகா சிவராத்திரியாக இருக்குது. இது போக சில புராண கதைகளும் உண்டு. அந்த காலத்தில் மகா சிவராத்திரி அன்று வழிபட்டு என்னெல்லாம் பெற்றாங்க, யார் என்னெல்லாம் பெற்றாங்க. பிரம்மனும் விஷ்ணுவும் அடிமுடி தேடி காணும் பொழுது அந்த நாள் மாசி சிவராத்திரி அன்று தான், மகா சிவராத்திரி அன்று தான் சுவாமி ஜோதி பிழம்பா காட்சி கொடுத்தார். அதனால அந்த சிவராத்திரியே ஒரு விசேஷமா, எப்படி நம்ம சுவாமியை பிரபஞ்சத்துல இருந்து சுவாமியோட சக்தியை அனுபவிக்கணும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த சிவராத்திரி வழிபாடு ஆரம்பிச்சா அன்னைக்கு அவர் காட்சி கொடுத்து மக்களை உய்விப்பார் அப்படிங்கிற வகையிலையும். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், வேடன் ஒருத்தர் ஓடி போய் பயந்து போய் ஒரு புலிக்கு பயந்து வில்வ மரத்து மேலே ஏறி இருந்தார். அங்கிருந்து தூங்கிடாமல் இருக்கிறதுக்காக இலைகளை பறித்து போட்டார். இப்போ கீழே இருந்த சிவலிங்கத்தில் பட்டு அதுவே வழிபாடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு ஒரு நபர் தெரியாமல் செய்யும், அவர் பக்தனும் கிடையாது, தெரியாமல் செய்கின்ற சிவ வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவனுக்கு முக்தி பேரு கிடைச்சது. அவர் தான் கண்ணப்ப நாயனார். அவர் கண்ணப்ப நாயனார். சிவராத்திரியில வழிபட்டது கண்ணப்பனும் எடுத்துக்கலாம். கண்ணப்பனும் வழிபட்டார், பிரம்ம விஷ்ணு முதல்ல வழிபட்டாங்க, இன்னும் அம்மனும் வழிபட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட இந்த வேடன்னு எடுத்துக்கலாம், நிறைய உண்டு.
இதுல கண்ணப்பன் நாயனாரோட கதையே வேற. அவரோட அந்த இது வந்து அந்த மாசி சிவராத்திரில இணைந்ததா சொல்றாங்க. ஆதாரப்பூர்வமா இன்னும் நான் தகவல்கள் பார்க்கல. நான் கொஞ்சம் அறிவிலாவும் பார்க்கணும், இல்ல ஆதாரப்பூர்வமான தகவலா பார்க்கணும். அப்படி எதுவும் இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கல. பார்க்கலாம். அந்த வகையில மகா சிவராத்திரி மிக விசேஷமானது தான். சிவன் ராத்திரி, சிவராத்திரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த சிவராத்திரி வழிபாடு பத்தி ஏதாவது தகவல்கள் இருக்கா? நிச்சயமாக. எல்லா நாளுமே சுவாமிய வழிபடலாம். இந்த குறிப்பிட்ட நாள்ல வழிபடும்போது நமக்கு அதிகபட்சமான நன்மைகள் கிடைக்குது. இதுல சிவ வழிபாடு தான் செய்யணுமான்னா, ரொம்ப நுணுக்கமா பாருங்க. ஏற்கனவே ஒரு முறை சொல்லிட்டு இருந்தேன். அதாவது அமாவாசை எல்லாத்துலயும் சிவ வழிபாடு பண்ணணும். அமாவாசை அன்றெல்லாம் சிவ வழிபாடு பண்ணணும். காலையில சூரியன் உதிக்கும் பொழுது சிவ வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சு, அந்த வழிபாடுகள முடிச்சு சூரிய தரிசனம் பார்க்கறது விசேஷம். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, பௌர்ணமிலலாம் அம்மன் வழிபாடு பண்ணணும். மாலை 6 மணிக்கு ஆரம்பிச்சு வழிபாடுகள் செய்யறது விசேஷம். அந்த வகையில சிவராத்திரிங்கிறத அமாவாசைக்கு முன்னாள், அமாவாசை அன்று முழுதுமே சிவன வழிபடணும். நம்ம சிவராத்திரியோட நிறுத்திடுறோம். நெறைய பேருக்கு இதுவுமே தெரியல. இது ரொம்ப ரகசியமா தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா, அதனோட பலன்கள் அதிகபட்சமானது. பிளஸ் யாரும் அத தொடர்ந்து செய்யல. விட்டுர்றாங்க. பார்த்துட்டு போய் அப்படியே படுத்துறதுன்னு ஆயிடுச்சு. இன்னும் சுருங்கி இப்போ அந்த 6 மணி, 12 மணியோட முடிஞ்சிருச்சு. நம்மளோட வழிபாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில மட்டும் ஒரு குறிப்பிட்ட அளவுல அதிகபட்சம் செய்யும் பொழுது, நமக்கு முழுமையான எல்லா பலனுமே வந்துடுது. அந்த வகையில அமாவாசை முழுதுமே சிவ வழிபாடு. அதை முன்னாள் இரவிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும். முன்னாள் இரவிலிருந்தே ஆரம்பிச்சு செய்ய வேண்டும். பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற சதுர்தசி திதி இரவு 12 மணியிலிருந்து 12:15 அல்லது 12:10 அந்த 10 நிமிடங்கள் 12லேருந்து 12:10 நடுநிசி 12 12:10 அந்த காலத்துல முக்கியமா சிவ சிந்தனையில, சிவ வழிபாட்டுல இருக்கணும். அப்படி ஆரம்பிச்சு அந்த நேரத்துல இருந்து அப்படியே வரும்பொழுது, அதிகாலை 6 மணிக்கு சூரியன் உதயமாகும் பொழுது, அமாவாசை திதி இணையும் பொழுது, நமக்கு அபரிமிதமான பலன் கிடைக்கும். அந்த பலன அனுபவிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அடுத்து எழுந்து போகவே தோணாது. தொடர்ந்து நம்மளால பூஜை பண்ண முடியும். அந்த மாரிலாம் பண்ணியிருக்காங்களா பார்த்துருக்கீங்களா? 1, 2 பேர நான் பார்த்துருக்கேன். நீங்க இத நோட் பண்ணணும்னா, இந்த தடவ அவசியம் போய் ஒரு குறிப்பிட்ட கோயில்ல வெயிட் பண்ணுங்க. ஒரு குறிப்பிட்ட நபர நோட் பண்ணுங்க. அவங்க செய்ற வழிபாட பார்த்தாலும் நமக்கும் பலன் தான். அந்த கோயில் குருக்களா இருக்கட்டும், இல்ல ஒரு ஆத்மார்த்தமா அங்க வேலை செய்ற சேவகர சே சேவகர்களா இருக்கட்டும், அதாவது கர சேவகர்கள் அப்படியும் இருக்கட்டும். நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டயர்ட் ஆவாங்க. ஆனா பாருங்க, விடிய காலையில மட்டும் அவங்க தூங்காம இருந்துட்டாங்கன்னா, 7 மணி வரைக்கும் தூங்காம இருந்து சுவாமியே நெனச்சிட்டு இருந்துட்டாங்கன்னா, 7 மணிக்கு மேல அவங்கள பாருங்க, உங்களுக்கு நான் என்ன சொல்றேங்கிறது புரியும். ஓ! உண்மையிலேயே அத நான் பல தடவ பார்த்துருக்கேன். ஒரு முறை நானும் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா, அதுக்கு மேல நம்மளோட வேலை நிமித்தங்கள் நம்ம போயிடுறோம். இத வந்து ஒரு முழுமையா பண்ணா ரொம்ப நல்லது. சிவன முழு முதற் கடவுளா எடுத்து, சிவன முக்கிய வழிபாடு தெய்வமா எடுத்து பண்றவங்களுக்கு, சிவராத்திரி மிக விசேஷமான ஒண்ணு. அதுல அவசியம் பண்ணுங்க. சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியன். அவரோட ஒரு மூர்த்தமான நடராஜருக்கும் ஆண்டில் 6 முறை மட்டும் தான் அபிஷேகம் நடக்குது. சிவனுக்கு சிவராத்திரி அன்னைக்கு சிறப்பான அபிஷேகங்கள் நடைபெறுவது வழக்கம். ஆனா, அன்னைக்கு மட்டும் 6 கால அபிஷேகம், 12 கால அபிஷேகம் அப்படின்னு செய்றாங்க. அது ஏன்? இதுவுமே வந்து வழக்கத்துல நம்ம கொண்டு வந்தது தான். 4 காலம்ங்கிறதே போதுமானது. பார்த்தீங்கன்னா, ஜாமம், அர்த்த ஜாமம், அந்த அர்த்த ஜாமத்துக்கு அடுத்து ஒரு ஜாமம், அதோட அதிகாலை ஆயிடுது. விடியற்காலை 3, 4:30 பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்தம்னு கொண்டு வந்துரும். அது 3, 4:30 கூட இல்ல. 3, 4:30 4:30, 6 கூட கிடையாது. 3, 4:30 தான் பிரம்ம முகூர்த்தம். அந்த வகையில 4 காலமே போதுமானது. அந்த ஒரு ஒரு யாமத்துக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ம். ரைட்டுங்களா? அபிராமி அந்த அதுல கூட வரும். அ யாமம் வைரவர் ஏற்றும் பொழுது அப்படின்னு வரும். வைரவர்ன்னு அதுல வரும். பைரவர் வழிபடுற நேரம் நடு யாமமா. நடுஜாமம். ஆமா, நடு ஜாமம். ஜாமம்ன்றத நம்ம கொண்டு வந்துட்டோம். யாமம்னு ஆயிடும். தமிழ்ல யாமம் அப்படின்னு வரும். அந்த வகையில பைரவர் வழிபடுற நேரம் அந்த நடு யாமமா. இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல போனீங்கன்னா, அந்த யாமத்துல போனீங்கன்னா, அந்த சலங்கை சத்தம் கேட்குமாம். அந்த அளவுக்கு விசேஷமானது காஞ்சிபுரம் ஸ்தலம். அது மாதிரியில ஒரு ஒரு யாமத்துக்குன்னு எடுத்தா 4 யாமம் தான் நம்மளுக்கு இருக்கு. 4 கால ஜாமம் தான் இருக்கு. 4 கால வழிபாடே போதுமானது. அடுத்தடுத்து நம்மளோட விருப்பத்தின் பேர்ல அத 6 காலமாவும், 12 காலம்லாம் கொண்டு வராங்க. இப்போ 3 மணிலேருந்தே ஆரம்பிச்சு அடுத்த நாள் 9 மணி வரைக்கும் பண்றேன்னு 12 காலம் கொண்டு வராங்க. அது அவங்கவங்களோட விருப்பம். அவங்கவங்களோட வசதிய பொறுத்தது தான். மத்தபடி
4 கால வழிபாடே போதுமானது. ஒரு ஒரு யாமத்திற்கும் ஒரு வழிபாடுன்னு கொண்டு வந்தாலே போதுமானது. சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்கள் கொண்டு நல்ல விதமா அபிஷேகங்கள் செய்றாங்க இல்லைங்களா? ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு அப்படின்னு சொல்றது உண்டு. உண்மை. சிவராத்திரி அன்னைக்கு செய்ய வேண்டிய அபிஷேக பலன்கள் பத்தி சொல்லுங்க. இதுக்கு ஒரு பாடல் சொல்லணும்னா, நம்மளோட திருமூலரோட ஒரு பாடல். "புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு, நீர் உண்டு. வெறும் சுத்தமான தண்ணி, தீர்த்தம். நம்ம குடிக்கிற தண்ணிய, உபயோகப்படுத்துற தண்ணிய தீர்த்தம்னு சொல்லுவாங்க. வழிபாட்டுக்கு உபயோகம் பண்ற தண்ணீர. அந்த தண்ணீர மட்டுமே அபிஷேகம் பண்ணாலே சுவாமி ஏத்துக்கிறார். அங்க வந்து முக்கியமா நமக்கு நம்மளோட பக்தி மட்டும் தான் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில வெறும் தண்ணீரே போதுமானது. அதற்கு அடுத்தபடியா உங்களோட வசதிக்கு ஏத்த மாரி நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஒரு வழிபடும் பொருளுக்கும் ஒரு ஒரு பலன்கள் உண்டு. பால்னா அதுக்கு ஒரு பலன், தயிர்னா அதுக்கு ஒரு பலன், கருப்பஞ்சாறுனா ஒரு பலன், எலுமிச்சை சாறுக்கு ஒரு பலன், அ நார்த்தங்காய் சாறுக்கு ஒரு பலன். ரைட்டுங்களா? அதே மாதிரி நெல்லிக்கனி சாறுக்கு ஒரு பலன். அப்படி கிட்டத்தட்ட ஒரு இதுக்கு வந்து சிவாகமத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 56 பொருட்கள், 108 பொருட்கள்லாம் இருக்கு. இப்ப நம்ம யாகத்துல 108 பொருட்கள் போடுறோம் பாருங்க. அது அதனோட இன்னொரு பகுதியா அபிஷேகமாவும் அபிஷேகத்துக்கும் பண்ணலாம். ஓ! அபிஷேகமாவும் பண்ணலாம். தேன், பால் எல்லாம் பஞ்சகவ்யம் தனித்தனியாவும் பண்ணுவாங்க. அத சேர்த்தும் சேர்த்தும். பண்ணுவாங்க. அந்த வகையில அனைத்து விதமான வழிபாட்டு பொருட்களையுமே நீங்க அபிஷேகமாவும் பண்ணலாம். அது ஒண்ணொண்ணுத்துக்கு ஒரு ஒரு பலன் உண்டு. அதுல முக்கியமான பொருள்கள் தான் நம்ம இப்ப இயல்பா பண்ணிக்கிட்டு இருக்கிற விபூதி, சந்தனம், பால், தேன், பன்னீர் போன்ற ஒரு குறிப்பிட்ட சில பொருட்கள். மத்தபடி எல்லா பொருட்களும் நீங்க பண்ணலாம். எல்லாம் பண்றத விட, அதுல எல்லாத்துலயும் முக்கியமா அடிப்படையா நீங்க வைக்க வேண்டியது உங்களோட பக்தி. பக்தியோட எந்த பக்தியோட பொருள நீங்க கொண்டு எந்த பொருள பண்ணா செஞ்சாலும் அவரு ஏத்துப்பாரு. ஆமா. நீங்க இது என்னோட தனிப்பட்ட அனுபவம் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. ஒரு முறை எதுவுமே அப்படின்னா தினசரி பூஜை பண்ணுவேன். அதுல ஒரு முறை என்கிட்ட எந்த பொருளும் இல்ல. சிலதெல்லாம் இல்ல. எப்பயும் செய்ற பொருட்கள்லயே சந்தனம் இல்ல அன்னைக்கு. விபூதியும் இல்ல. எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. பன்னீர் வாங்கிட்டு வரவும் மறந்துட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. நான் வந்து ஒரு ஆ தீர்த்தம் மட்டும் தான் இருந்தது. சுத்தமான தண்ணீர். அத வச்சே ஒரு ஒரு அபிஷேகமா நெனச்சுக்கிட்டே பண்ணிட்டேன். எனக்கு உண்மையிலேயே வருத்தம். அன்னைக்கு. என்னடா பண்ண முடியலையே! சரி படுத்துட்டேன். அடுத்த நாள் காலையில வீட்டுக்குள்ள போகும்போது பன்னீர் வாசனை வந்தது. அடுத்து அந்த வழிபடு அறை என்னோட பூஜை ரூம்ல நான் போம்போது பன்னீர் வாசனை வருது. பன்னீரே இல்லையே! ம். நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல சிந்தி இருக்கலாம், சிதறி இருக்கலாம். பன்னீரே இல்லாத போது எப்படி பன்னீர் வாசனை வரும்? கடைசியா பண்ணா பன்னீர் வாசனை வருது. அதனால உங்களோட பக்தி மட்டும் தான் சுவாமி பார்க்குறாரு. இப்ப இங்க எதோ ஏத்துக்கிட்டாருன்னு தானே அர்த்தமாவுது. கண்டிப்பா. இத்து போன நான் செய்றது எல்லாமே ஏத்துக்கிறாருன்னா, சத்தியமாக பொறந்தவங்கள, உண்மையா அவர நம்புறவங்கலாம் அவர நெனச்சு செய்யும் பொழுது, அவர் எப்படி ஏத்துப்பாரு? அதுக்கு உண்டான பலன்கள் நிச்சயம் உண்டு. நீங்கள் செய்யற வழிபாட்டுக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு என்னைக்கா இருந்தாலும் நிச்சயமா வரும். அபிஷேகத்தின் போது குறிப்பிட்டு ஏதாவது பாடல் பாடணும், இந்த ஸ்லோகங்கள் சொல்லணும், அப்படி ஏதாவது இருக்கா? ரொம்ப சரியான கேள்வி. அபிஷேகத்தின் பொழுது பாடல்கள் பாடணும், பாடலாமா? முதல் தரம் பார்த்தீங்கன்னா, பாடமாட்டாங்க. ஏன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க சுவாமி கிட்ட நின்னு அபிஷேகம் பண்ணுவீங்க. அப்போ நீங்க பாடும்போது உங்கள மீறி தவறுதலா உங்கள் வாயிலிருந்து எச்சில் பற்றக்கூடாதுன்னு ம். ரொம்ப ஸ்ரத்தையா, ரொம்ப யோசிக்கிறவங்க. சுவாமிய வெறும் அத வந்து லிங்கம், அது அது கல்லு அப்டின்லாம் பார்க்காம, சுவாமியா பார்க்குறவங்க. சுவாமி அங்க உட்கார்ந்திருக்காருன்னா, அப்ப எப்படி அவருக்கு நீங்க அபிஷேகம் பண்ணுவீங்க? ம். அப்படி பண்ணும்போது அவர் கிட்ட போகும்போது எப்படி போவோம் நாம? ஒரு பணிவா? நம்மளோட மூச்சு காத்து அவர் மேல படாத அளவுக்கு போறவங்கலாம் உண்டு. அந்த மாதிரிலாம் உண்டு. அந்த வகையில சுவாமிய ஒரு உயிரோட்டமா பார்க்கும்போது முதல் தரமான அபிஷேகம் பார்த்தீங்கன்னா, வாய் விட்டு பாட பாட மாட்டாங்க. மாட்டாங்க. சிலர் வாயில துணி கட்டிப்பாங்க. ஏன்னா பாடாட்டாலும், ஏதோ சொல்லும்போது, கொள்ளும்போது, பேசும்பொழுது அவர் மேல பற்றக்கூடாதுன்னு துணி கட்டிப்பாங்க. அந்த வகையில மனசுக்குள்ள சொல்லணும். உங்களுக்கு மனனமான பாடல்கள் எல்லாம் பாடலாம். பாடிக்கொண்டே நீங்க அபிஷேகம் பண்ணலாம். அதுல முதல் தரம் மனசுக்குள்ள பாடல சொல்றது. அதற்கு அடுத்தபடியா நீங்க பாடல் பாடிக்கிட்டே அபிஷேகம் பண்ணலாம். தவறே இல்ல. அந்த வகையில முதல் தரமானதுன்னா வேதங்கள் தான். வேதத்துல ஸ்ரீருத்ரம். அது கேள்வியே கிடையாது. மற்ற தெய்வங்களுக்கும் அது விநாயகரா இருக்கட்டும், முருகரா இருக்கட்டும், அம்மனா இருக்கட்டும், சிவபெருமானா இருக்கட்டும், அடுத்து சிவ பரிவார தேவதைகள் யாரா வேணா இருக்கட்டும், நீங்க அபிஷேகம் பண்ணும்போது பார்த்தா ஸ்ரீருத்ரம் தான் போடுவாங்க. அதுல முதல் தரமானது ஸ்ரீருத்ரம். அதற்கு அடுத்தபடியான்னு எடுத்துக்கிட்டா சிவகாம பாடல்கள் பாடுவாங்க. தமிழ் பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவசியம் திருமுறைகள் பாடணும். திருமுறைகள்லயும் முதல் ஒரு 7 திருமுறையிலிருந்து ஒரு ஒரு பாடல்கள் பாடிட்டு, அபிஷேகத்தின் போது சிவபுராணம் பாடுறது ரொம்ப விசேஷம். 8ஆம் திருமுறையிலிருந்து
சிவபுராணம். திருவாசகத்திலிருந்து சிவபுராணம் பாடுறது ரொம்ப விசேஷம். அதுக்கு அடுத்தபடியா இருக்கிற கீர்த்தி திருவககள் அப்படிங்கிற பாடல் பாடுறது ரொம்ப விசேஷம். அந்த வகையில திருமுறைகள் தான் பாடணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரு இப்போ புதுசா வந்த சில பக்தி பாடல்கள் தான், இல்லன்னு சொல்லல. சில சாதாரண பாடல்கள பாடிக்கொண்டு அத பூஜை பண்றாங்க. அது தவறு. ஏன் அப்டின்னா, அருளாளர்கள் பாடல் பாடுறது தான் சரி. பக்தி பாடல்கள் அப்டின்னா, அதுல முதல் தரமானது மந்திரமா இருக்கிறது. பாடலா இல்லாம மந்திரமா இருக்கிறது அருளாளர்களோட பாடல்கள். அந்த வகையில திருமுறைகள் மட்டும் பாடணும்னு நான் அன்போட கேட்டுக்கிறேன். நிறைய சிவாலயங்கள்ல சிவன் போலவே திருமுறைகளையும் அலங்கரிச்சு விசேஷங்கள் உண்ம, உண்ம, நடத்தப்படுறது உண்ம, உண்டு. உண்ம. அப்போ சிவனுக்கு ஈக்குவலா திருமுறைகளை சேவிக்கிறாங்கன்னு நிச்சயமாக. அர்த்தம். அதுல சந்தேகமே கிடையாது. திருமுறை கோயில் அப்டின்னே தனியா இப்பலாம் கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப விசேஷமானது, நல்ல விஷயம். இது என்னன்னா இன்னொரு வகையில யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு எல்லாரும் சொன்னது தான். படிப்பு முக்கியம். படிப்போட புஸ்தகத்த நம்ம சரஸ்வதி பூஜை அன்னைக்கு வச்சு பூஜை பண்றோம். அதோட வரும்பொழுது ஒரு ஒரு நாளும் தூக்கி ஒரு மூலையில எறிஞ்சிட்டு போயிடுறோம். டியூஷன் முடிச்சுட்டு வந்தாலும், காலேஜ் முடிச்சுட்டு வந்தாலும். அந்த ஒரு நாள் தான் நம்ம அத வச்சு பூஜை பண்றோம். ஆனா தினசரி அத வணங்கி படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு படிச்சவங்கலாம், இன்னைக்கு அவங்க இருக்கிற இடம் வேற லெவல். அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது இயல்பா இருந்தது. நம்ம மக்களுக்கு, தென்னக மக்களுக்குன்னு சொல்லலாம். இல்ல இந்திய மக்களுக்குன்னே கூட சொல்லலாம். இதெல்லாம் இயல்பா இருந்த ஒரு விஷயங்களெல்லாம் இப்ப சொல்லிக் குடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா மறந்து போயிட்டோம். பழக்கவழக்கங்கள் குறைஞ்சு போச்சு, மறைஞ்சு போச்சு, மறந்து போயிட்டோம். அந்த வகையில அவசியம் வ அனைத்து விதமான புத்தகங்களையும், அதாவது பாட புத்தகங்களும் சரி, வழிபாடு புத்தகங்களும் சரி, அ பொட்டு வச்சு, பூ வச்சு, தூப தீபங்கள் காட்டி ஒருத்தர் உணர்ச்சிவசப்பட்டு அபிஷேகம் பண்ணிட்டாரு. அதனால அப்படி சொல்றேன். அ அதுக்கும் சாமி தானே அப்படின்னு அபிஷேகம் பண்றவர்லாம் இருக்கிறாங்க. கொஞ்சம் பக்தியின் வெளிப்பாடு. அந்த வகையில பொட்டு வச்சு, பூ வச்சு, தூப தீபங்கள் காட்டி, நீங்க வழிபட்டுட்டு அத படிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அதிகபட்சமான பலன் கிடைக்குங்கிறதுல எள்ளளவும் சந்தேகம் இல்லை. அது வகையில திருமுறை கோயில்கள் தான் மிகவும் முக்கியம். ஏன் வேதாகமம் வைக்கல? இத விட இன்னும் விசேஷமா நம்ம வேதாகமத்த பேசுறோம். ஏன் வேதாகமம் வைக்கல? இப்ப வேத ஆகம புத்தகங்கள் வந்திருக்கு. முதல்லலாம் வேதங்கள் பார்த்தீங்கன்னா, செவி வழியா தான் கேட்டு, அது வாய்மொழியாகவே படிக்கப்பட்டு வாய்மொழியாக சொல்லி செவி வழியாக கேட்டு, அதை திருப்பி உச்சாரணம் செய்து வழிபடப்பட்டது. சொ வழக்கத்தில் இருந்தது. இப்ப அது புத்தகங்களா வந்திருக்கு. அதனால அவசியம் நீங்க வேதங்க புத்தகங்களையும் வாங்கி வச்சு வழிபடலாம். தவறே கிடையாது. பாடல்கள் பத்தி சொன்னீங்க. சிவராத்திரி அன்னைக்கு எப்படி, எந்த விதத்துல விரதங்கள் மேற்கொள்ளணும்? விரதங்களும் உங்களோட உடல்நிலைய பொறுத்தது தாங்க. ஒண்ணும் தவறே இல்லங்க. உங்களுக்கு உங்களோட வேலைகள செய்யற அளவுக்கு எவ்வளோ உணவு தேவையோ, அந்த உணவை சாத்வீகமான உணவாக எடுத்துக்கொண்டு, நீங்க தாராளமா உங்களோட வழிபாட தொடரலாம். இளமையா இருக்கிறவங்க 20 வயசுல பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பூரா சாப்பிடாம இருக்க முடியும். 40 வயசுல அப்படி இருக்க முடியாது. அதனால உங்களோட எண்ணம் என்ன? உங்களோட எண்ணம் என்ன? உங்களோட பக்தி. அந்த பக்தியின் பேரால சுவாமிக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமைகளையும், வழிபாடுகளையும் தடங்கள் இல்லாம உங்களால என்ன உணவை எடுத்துக்கொண்டு செய்ய முடியுமோ செய்யலாம். மத்தபடி உணவு தேவைன்னா எடுத்துக்கோங்க. இல்லன்னா விடுங்க. மத்தபடி உணவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. உங்களோட எண்ணம் சிவ சிந்தனையில இருக்கணுங்கிறது மட்டும் தான் முக்கியம். உணவு சாப்பிடும் முறைய பத்தி சொன்னீங்க. உபவாசத்த பத்தி சொல்லலையே. உண்மை. உபவாசம் இப்போ எதுக்காக அந்த விரதங்கள், உணவு சாப்பிடாம இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு இப்படி பண்ணுங்க. ஒரு 8 மணிக்கெல்லாம் சாப்பாட முடிங்க. உங்களால என்ன ஓரளவுக்கு ரொம்ப வயிறு முட்ட இல்லாம அளவா சாப்பிட்டுட்டு, நீங்க போய் உட்கார்ந்து பாருங்க. குறைஞ்சபட்சம் 1 மணி வரைக்கும் பசிக்காது. 1 மணி வரைக்கும் பசிக்காது. ஏன்னா, அன்னைய சூழ்நிலையும், அன்னைய உங்களோட வழிபாடுகளும், செயல்களும் அப்படி இருக்கும். 1 மணிக்கு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண பால் பிரசாதங்களோ, பழங்களோ, பஞ்சாமிர்தங்களோ, சும்மா ஒரு கை அளவு தான் சாப்பிடணும். நீங்க நெறைய சாப்பிடக்கூடாது. நீங்க நெறைய சாப்பிடாம கொஞ்சம் ஒரு கை அளவு சாப்பிட்டுட்டு, நீங்க அடுத்த வேலைய பாருங்க. 4 மணி வரைக்கும் உங்களுக்கு பசிக்காது. இதெல்லாம் நீங்க உண உணர்ந்து அதாவது அனுபவபூர்வத்துல உணரலாம். நீங்க பாருங்க தெரியும். நீங்க அன்னைக்கு என்ன பண்றாங்க நம்ம மக்கள் அவசியம் நான் இத இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். பெருசா சாப்பாடு கட்டிட்டு போயிடுறாங்க. இல்லன்னா பாத்திரத்த எடுத்துட்டு போயிடுறாங்க. அங்கேயே குடுக்கறத வாங்கி சாப்பிடுறது. வாங்கி சாப்பிடுறதெல்லாம் தவறே கிடையாது. ஆனா, அங்கேயே சாப்பிடுறது தவறு. கோயிலு உள்ள சுவாமி கிட்டயும், சுவாமிய சுத்தி வர இடங்கள்லயும் சாப்பிடவே கூடாது. வெளியில, வெளி பிரகாரம், வெளி மண்டபம் அதற்குன்னு உள்ள அன்னதான கூடத்துல மட்டும் தான் சாப்பிடணும். அப்படி சாப்பிடுற சாப்பாடு மிக முக்கியமானது. கீழ ஒரு பருக்க கூட சிந்தக்கூடாது. ஒரு ஒரு பருக்கையுமே சுவாமி இது ஒரு 3 மாசம் முன்னாடி ஐப்பசி மாசம் சாப்பாட தொட்டு தொட்டு கும்பிட்டு சாப்பாட பத்திலாம் பேசிட்டு, அன்னாபிஷேகத்தும் போது எல்லாம் பேசிட்டு, இன்னைக்கு என்ன பண்றாங்க? அத அப்படியே கீழ கொட்டிட்டு போறாங்க. நல்லா இல்லங்கிறாங்க.
என்னோட வேண்டுதலும் நிர்வாகத்துக்கு என்னன்னா, அவசியம் பிரசாதம் குடுங்க. பிரசாதம்ங்கிற அளவுல குடுங்க. அன்னதானம்ங்கிற அளவுக்கு அதிகமா குடுக்காதீங்க. கொஞ்சம் வாங்கி பிரசாதமா சாப்பிட்டுட்டா, அவங்களுக்கு போதுமானதா இருக்கும். உட்கார்ந்து அவங்களும் வழிபாடு பண்ணுவாங்க. இல்லைங்களா? அதனால தாராளமா நீங்க சாப்பிடலாம். அளவா சாப்பிடுங்க. அத எங்க சாப்பிடணுமோ அங்க சாப்பிடுங்க. கீழ சிந்தாம, இடத்த தூய்மையா வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க. அதனால ஒண்ணும் தவறு இல்ல. சிவராத்திரியின் போது அங்க அபிஷேகங்கள் அர்த்த ஜாமத்திலிருந்து தொடங்குதுன்னு சொன்னீங்கல்ல. ம். காலையில எத்தன மணி வரைக்கும் அது நடக்கும்? அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நாம அதுக்கு தொடர்ந்து செய்ய வேண்டிய பரிகாரங்கள், ஒரு பூஜைகள். யாமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணி நேரம், 1 1/4 மணி நேரம் வரும். இதுல 1 1/4 மணி நேரமும் நீங்க அபிஷேகம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒரு 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 யாமத்துல ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் மட்டும் முக்கியம்னு சில ஆகமங்கள் சொல்லுது. சில ஆகமங்கள், எல்லா ஆகமமும் இல்ல. அந்த வகையில சில பொருட்கள மட்டும் நீங்க அபிஷேகம் பண்ணிட்டு, அவசியம் உட்கார்ந்து வழிபாடு பண்ணுங்க. பாடல்கள் படிங்க, வேதம் பாராயணம் பண்ணுங்க, திருமுறைகள் பாடுங்க, தியானம் பண்ணுங்க. அன்னைக்கு எல்லாரும் பண்ணாம மறந்து போயிடுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தியானம் தான். அத அவசியம் பண்ணுங்க. அமைதியா இருங்க. கோயிலுக்கு போயிட்டு இப்ப எல்லாம் பேசுறாங்க. இது போதாக்குறைக்கு நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க. அதெல்லாம் தவறில்ல. ஆனா அதெல்லாம் எந்த மணியில, எவ்வளோ நேரத்தில பண்ணணும்னு ஒண்ணு இருக்கு. பார்த்தீங்கன்னா, 6லருந்து 8 மணி போதுங்க. கலை நிகழ்ச்சிகள் அது இது எல்லாம் இசை வந்து சுவாமிக்கு பிரியமானது தான். ஆனா எப்ப இசை, எப்ப வேதம், எப்போ திருமுறைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 8 மணியோட எல்லா கலை நிகழ்ச்சிகளையும் முடிங்க. 9 மணிலேருந்து 9 மணிக்கு ஒரு முதல் காலமா வழிபாடு பண்ணுங்க. 9:30 9:45 முடிச்சிருங்க. அடுத்து 1 மணி நேரத்துக்கு அமைதியா தியானம் பண்ணுங்க. வேத பாராயணம் பண்ணுங்க. ஒரு காலத்திலயும் ஒரு வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். ஒரு காலத்துல வேத பாராயணம், ஒரு வே இது காலத்துல திருமுறை பாடல்கள், ஒரு காலத்துல தியானம், 4ஆம் காலத்துல அனைத்தையும் சேர்த்து ஒரு வகையா 10 நிமிஷம் வேதம், 10 நிமிஷம் திருமுறை, 10 நிமிஷம் தியானம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வித்தியாசம் நல்லா தெரியும். அந்த வகையில ஒரு யாமத்துக்கும் அ சரியான அளவுல வழிபாடுகள அ சிந்திச்சு செயலாற்றுறது ரொம்ப நல்லதுன்னு நெனைக்கிறேன். சிவராத்திரியோட சேர்ந்த மாதிரி ஜோதிட தகவல்கள் ஏதாவது உண்டா? நிச்சயமாக. முன்னமே சொன்ன மாதிரி மாசி மாசத்துல சூரியன் கும்பராசிக்கு வருகிறார். கும்ப ராசியின் அதிபதி வந்து சனீஸ்வரன். அந்த வகையில சனீஸ்வரனுக்கு பலம் கொடுக்கிற நேரம்னு சொல்லலாம். அதனால தான் மாசி மாசத்துல இருக்கிற இரவுகள் பார்த்தீங்கன்னா, ஒருவித அமானுஷ்யமான பக்திய குடுக்கும். அமானுஷ்யமான பயத்த குடுக்காது. அமானுஷ்யமான பக்திய குடுக்கும். அதனால தான் அந்த வகையில தான் ஒரு நாளாவது நீ வழிபட்டுடு அப்படிங்கிறதுக்காக மாசி மாசம் மகாலய சிவராத்திரி வச்சிருக்காங்க. மத்தபடி எல்லா நாட்களுமே இரவு 12 மணியிலிருந்து 12:10 மணி வரை இருக்கிறது லிங்கோற்பவ காலம். அந்த லிங்கோற்பவ காலத்துல நீங்க வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். எல்லா நாள்லயுமே. இதுல இந்த மாசி மாசம் ரொம்ப விசேஷம். ஏன் அப்டின்னா, நான் சொன்ன மாதிரி சனீஸ்வரனுக்கு சக்தி வரும். சூரிய பகவான் எந்த ராசியில போய் உட்கார்றாரோ, அந்த ராசிக்கு அதிபதி அந்த மாசத்துல சக்தி பெறுகிறார். சூரிய பகவான் கும்பராசியில உட்கார்ந்ததுனால சனீஸ்வரனுக்கு சக்தி வருகிறது. அதே நேரம் சூரிய பகவான் தனது ராசிய பார்க்கிறார். தனது ராசியான ஆவணி மாசத்த ஐ மீன் சிம்ம ராசிய பார்க்கிறார். ஆவணி மாச இடம் சிம்ம ராசிய பார்க்கிறார். அப்படி இருக்கும் பொழுது, அரசாங்க சம்பந்தமான அனைத்து முக்கியமான விஷயங்கள்லாம் முடிவு எடுக்கிறதெல்லாம் இந்த மாசத்துல நடக்கும்னு பெரியவங்களோட ஒரு கருத்து. அதுல சிவ வழிபாடெல்லாம் செஞ்சு, அதுக்கப்புறம் அத செய்யறதுங்கிறது ஒரு நம்மளோட பாரம்பரிய பழக்கமா இருந்தது. அந்த வகையில மாசி மாசம் ஒரு விசேஷமான மாதம். சூரிய வழிபாடும், சனீஸ்வரனுக்கான வழிபாடும் செய்யறது விசேஷம். இன்னொரு கூடுதல் தகவல் இந்த வருஷத்துல வர மாசி மாசத்துல பார்த்தீங்கன்னா, சனி பெயர்ச்சியும் வருது. அவர் வந்து வக்ரம் அடைஞ்சு 4ஆம் இடத்துக்கு போனது மீன ராசிக்கு போனவர் திருப்பி கும்பராசிக்கு வந்திருந்தாரு. இப்ப கும்பராசின்னு திருப்பி மீன ராசிக்கு போக போகிறாரு. ஒரு சின்ன வகையில சனி பெயர்ச்சி வருகிறது. சிவராத்திரியோட பூஜை பலன்கள், அபிஷேக பலன்கள் இதெல்லாம் சொன்னீங்க. ஆம், ஜாமகால பூஜைகள் நிறைவு பெற்றதுக்கு அப்புறமா பக்தர்கள் கோயில்ல இருந்து வந்து வீட்ல என்ன முறையில ரொம்ப வழிபாடு முக்கியமான நடத்தணும்? கேள்வி இது. நானும் சொல்றேன் பாருங்களேன். நீங்க சிவராத்திரி விரதம் இருக்க போறீங்களா? அப்போ இரவு முழுக்க நீங்க முழிச்சிருந்து காலையில வரணும். அங்கேயே இடம் பிடிச்சு தூங்கணும். இதெல்லாம் இல்லாம ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு கொண்டுட்டு கூட நீங்க உங்களோட வசதிய பொறுத்தது, உடல்நிலை பொறுத்தது. 9 மணிக்கு கோயிலுக்கு போறீங்களா? எவ்வளோ நேரம் உங்களால உங்களோட வழிபாட செய்ய முடியுமோ செய்யுங்க. 12 மணியிலிருந்து நடுநிசி 12லேருந்து 12:10 மணி வரைக்கும் தான் நமக்கு முக்கியம். அந்த காலத்துல சிவசிந்தனையோடு இருந்ததுக்கு அப்புறம்,
அந்த நேரம் நீங்க தூங்காம இருந்துட்டாலே 1 மணி வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் வராது. 1 மணிக்கு மேல உங்களுக்கு முடிஞ்சா கோயில்ல இருங்க. இல்லையா நீங்க வீட்டுக்கு வந்து தூங்கலாம். இன்னைய தேதிக்கு நீங்க உங்களோட உடல்நிலை, தொழில் நிலை அத பொறுத்து நீங்க தாராளமா வீட்டுக்கு வந்து தூங்கலாம். கோயில்ல தூங்கவே கூடாது. நீங்க தூங்குனீங்கனாலே உங்களோட முழு பலனும் போயிடும். எங்க தூங்கணும்? கோயில். கோயில்ல தூங்கணும். இது மட்டும் தான் முக்கியமான விஷயம். கோயில்ல தூங்கக்கூடாது. நீங்க போங்க. எல்லா இரவு வழிபாடுகள் நடக்கிற இடம். நம்ம பாம சுவாமிகள் திருவான்மியூர்ல இருக்கிற பாம சுவாமிகள் கோயில் பார்த்தீங்கன்னா, இரவுல அங்க வழிபாடு நடக்கும். 12 மணிக்கு குமாரச வழிபாடு நடக்குது. நிலா பூஜைகள் நடக்கும். எல்லாம் நடக்கும். அதுக்கு முன்னாடிலேருந்து 8 மணிலேருந்தே இடம் பிடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. பிடிச்சு தூங்க ஆரம்பிச்சுடுறாங்க. அதுவும் இரவு அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் 1 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சுடுறாங்க. அது மிகப்பெரிய தவறு. உங்களுக்கு தூங்க வரலையா? தாராளமா கிளம்பி வந்துருங்க. தூக்கம் வருதா? கிளம்பி வந்துருங்க. வீட்டுக்கு வந்துருங்க. வீட்டுக்கு வந்து தூங்கலாம் தவறே கிடையாது. கோயில்ல தூங்குனா நீங்க அதுவரைக்கும் செஞ்ச எல்லா பலனும் போயிடும். அதனால நான் பக்தர்கள் அனைவரையும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறது என்னன்னா, உங்களால முடிந்த அளவு நீங்க வழிபட்டாலே போதுமானது. அதற்கு மேல் அந்த இடத்துல இருந்து அடுத்தவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காம, தூங்காம கொள்ளாம, இடத்த அசுத்தம் பண்ணாம, முடிஞ்சா அங்க இருக்கிற கொஞ்சம் குப்பைகளையும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்து போட்டுட்டு போனீங்கன்னா, மகா சிவ புண்ணியம் உங்களுக்கு உண்டு. அதனால தாராளமா நீங்க வீட்டுக்கு வந்து தூங்கலாம். இது இன்றைய லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம். இத சொல்லி முடிச்சுட்டேன். அடுத்தபடியா நான் சிவ சிவ பித்தர்களுக்கு அப்படி சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்களா? சிவன நினைச்சு உருகுறவங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நீங்க 9 மணிக்கு உள்ள போயிட்டீங்கன்னா, எதுவுமே சாப்பிடாம சிவ சிந்தனையிலே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு விடிய காலைல வரைக்கும் தூக்கம் வராம, தூங்காம இருந்துட்டீங்கன்னா, அதிகாலை சூரிய உதயத்த பார்த்ததுக்கு அப்புறம் சிவலிங்க தரிசனம், சிவ வழிபாடு செஞ்சு, அதுக்கப்புறம் கோயில விட்டு வெளிய வந்தீங்கன்னா, நீங்க என்ன பண்றாங்களோ வீட்டுக்கு வந்து தூங்கலாம். உங்க வேலைகள பார்க்கலாம். நீங்க 7 மணி வரைக்கும் தூங்காம இருந்துட்டு பாருங்க. முழுக்க சிவ சிந்தனையில இருந்ததுக்கு அப்புறம் இருந்து பாருங்க. 7 மணிக்கு தூங்காம இருந்தீங்கன்னா 10 மணி வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் வராது. இத நான் பல வருஷங்கள் அனுபவிச்சிருக்கேன். 10 மணி வரைக்கும் தூக்கம் வராது. 10 மணிக்கு மேல கொஞ்சம் அசதி வரும். நம்மளும் மனிதர்கள் தானே. ஏன்னா, அதுக்கு முன்னாடி இருந்த உடல் வாகுகள் நமக்கு இல்ல. முன்னாடி இருந்த உணவு பழக்கவழக்கங்கள் நமக்கு இப்ப இல்ல. அதனால தூங்கலாமா? தாராளமா தூங்கலாம். வீட்டுக்கு வந்து தூங்குங்க. கோயில்ல தூங்க கோயில்ல படுக்கவே கூடாது. தூங்கவே தூங்காதீங்க. சும்மா கூட படுத்துறாதீங்க. ஏன்னா, சும்மா படுத்தா கூட தூக்கம் வந்துட்டு தூங்கிரும். எப்ப நீங்க படுப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. எப்ப படுக்கணும்? எங்க படுக்கணும்? எங்க நம்மளோட உடலை வந்து கிடத்தணும்? ஒரே ஒரு இடம். திருக்கோயில்ல உங்கள் உடலை கீழே கிடத்த வேண்டியது ஒரே ஒரு இடம். கொடிமரத்திற்கு கொடிமரத்துக்கிட்ட முன்பாக சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குவதற்காக வணங்குவது. மட்டுமே. வேற எந்த இடத்துலயும் கொடிமரத்துக்கு தாண்டியும் கூட சரி, விழுந்து வணங்குதல் கூடாது. கொடிமரத்தாண்ட விழுந்து வணங்கி ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. வீட்டுக்கு கிளம்பி வந்துருங்க. அதனால நீங்க உங்களோட வசதிய பொறுத்து பண்ணலாம். தூங்குறது வீட்டுக்கு வந்து தான் தூங்கணும். இத நீங் மட்டும் அவசியம் ஒரு கொள்கையா கடைபிடிங்க. நீங்க சொன்ன ஒரு தகவல்ல இருந்து ஒரு கேள்வி. நிச்சயம். கொடிமரத்துக்கிட்ட மட்டும் தான் விழுந்து கும்பிடணும்னு சொல்றீங்கல்ல? உண்மையான நல்ல கேள்வி. என்னன்னா, ஒரு கோயில்ல கொடிமரம் இருக்குன்னா, அங்க ஒரு குறிப்பிட்ட ஆகம வழியில அனைத்து வழிபாடும் செய்கிறது என்று பொருள். அடுத்ததாக, அந்த கோயில்ல இருக்கிற அனைத்து தெய்வங்களும் கொடிமரத்தில் அடக்கம். இப்ப அந்த கொடி ஏத்துறாங்க இல்லையா? பிரம்மோற்சவம் போது கொடி ஏத்துறாங்க இல்லையா? அப்ப என்ன பண்றாங்க பாருங்க, அந்த பிரம்மோற்சவத்துக்கான கொடிய வச்சுட்டு மந்திரங்கள் சொல்றாங்க இல்லையா? என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயில்ல என்னென்ன சுவாமிலாம் இருக்கோ, எல்லா மந்திரம்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த கோயில்ல என்னென்ன சுவாமி இருக்கு? விநாயகர், சிவபெருமான், அம்மன், இன்னும் சிவபெருமான் வேற வேற நாமங்கள்ல இருந்தா அந்தந்த நாமங்கள சொல்லி அதற்காக இன்னும் முருகப்பெருமான், பரிவார தேவதைகள் அனைத்தும் என்ன தேவதைகள்லாம் அங்க இருக்கோ, என்ன சுவாமியெல்லாம் அங்க இருக்காங்களோ, அவங்களுக்கான மந்திரங்கள் அனைத்தும் சொல்லப்பட்டு தான் அந்த கொடி ஏறும். சரிங்களா? அதனோட அந்த கோயிலோட முக்கிய மூர்த்தி யாரோ, அவங்க தான் வந்து அந்த கொடியில சின்னமா இருக்கும். சரிங்களா? ஒரு சில கோயில்கள்ல 1க்கு 2 கொடிமரம் இருக்கும். அப்ப அதுக்கு உண்டான சுவாமிகள சொல்லுவாங்க. அந்த குறிப்பிட்ட கொடிமரத்துக்கு குறிப்பிட்ட சுவாமிய மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனா முக்கியமான பிரதான கொடிமரத்துல பார்த்தீங்கன்னா, அந்த கோயில்ல இருக்கிற அனைத்து தெய்வங்களையும் ஆவாகனம் பண்ணி தான் கொடி ஏத்துவாங்க. அதனால அனைத்து தேவதைகளும் அந்த கொடிமரத்திலேயே அடக்கம். அதனால சுவாமிக்கும் கொடிமரத்துக்கும் தாண்டி, சுவாமிக்கும் கொடிமரத்துக்கும் நடுவுல கூட கிடையாது. கொடிமரத்த தாண்டி வெளிப்பக்கமாகன்னு அங்க மட்டும் தான் ஆண்கள் சாஷ்டாங்கமாகவும், அதாவது முழுமையான உடலும் நம்மள கீழ கிடத்தி வணங்கணும். பெண்கள் பஞ்ச அங்கங்கள் படுற அளவுக்கு வணங்குனா போதுமானது. அதனால கொடிமரத்தாண்ட மட்டும் தான் விழுந்து வணங்கணும். தனிப்பட்ட முறையில எந்த சுவாமிகிட்டயும் வணங்கக்கூடாது.
இந்த பக்கம் விழும்போது அந்த பக்கம் கால் நீட்டும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். கொடிமரத்துல தான் அந்த கோயிலோட அனைத்து தேவதைகளும் இருக்கிறதுனால, அங்க மட்டும் தான் நம்மளோட உடல முழுமையாக கீழே கிடத்தலாம். சிவராத்திரி பத்தி நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. இரவாத இன்ப அன்பு வேண்டிப் பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும். மீண்டும் பிறப்பு உண்டேல் உனை மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்ற வான்முகில் வடாது பீக மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மிக்க நன்றி.